நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much, Ashwin. உனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டை நான் லாவணியாக்கு கொடுத்துட்டேன். இதுல கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அக்கா, அஸ்வின் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தா. ரொம்ப அழகா இருக்கு. அவர்தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ, ஆமாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இல்லங்க, நாங்க ஜுவல்லரி ஷாப்க்கெல்லாம் போகல, ஆர்டர் கொடுத்து இங்கே வர வச்சிட்டோம். இனிமே தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பணும். சரிங்க, வச்சிடுறேன். இந்த செட்டையே ஃபைனல் பண்ணிடுங்க. இப்ப ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பலாமா? இத பாரு லவண்யா, உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப டிப் டாப்பா இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்க. என்ன அத்தை, நீங்களும் எங்க கூட பர்ச்சேசிங்க்கு வரலாம். நானும் வரலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு பியூட்டி பார்லர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கே. ஏன்னா அஸ்வினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரோட பாக்குறதுக்கு நான் தானே அழகா இருக்கணும். சின்ன, நீ எங்க கூட ட்ரெஸ் எடுக்க வரல? அஃப்கோர்ஸ்க்கா, நானும் வரேன். சின்னவ நம்ம கூட வரானா? ஓ வாவ். Thank you. வணக்கம் அஞ்சலி. அட வணக்கம் மோதிலால் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் டிவில பார்த்தது உண்மைதானா? உங்க தம்பிக்கும் லாவண்யாவுக்கும் நிச்சயதார்த்தமாமே. அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அடுத்த வாரம் தான் நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. அப்புறம் ஒரு விஷயம், என்கேஜ்மெண்ட் தேவையான நகையெல்லாம் எப்போ நம்ம கடையில் வாங்க போறீங்க? அது வந்து நாங்க நகையெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டோம்.
நம்ம கடையில் வாங்காமல் வேற கடையில் வாங்கிட்டீங்களா என்ன? அது அது வந்து என்னன்னா கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால தான். அப்போ அந்த மோதிரம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மோதிரமா? எந்த மோதிரம்? உங்களுக்காக ஷாம் ஷார் வாங்கினாரே அதான். அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டைல் ரிங்ஸ் எல்லாம் தான் அவர் எப்போவும் வாங்குவார். தங்கத்தில் டைமண்ட் பதிச்ச ரிங் அது. ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கே. அவர் வந்து எனக்காக மோதிரம் வாங்கினாரா? ஆமாம் மேடம், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினாரு. இது நீங்க வாங்கின மோதிரம் தானே? எனக்காக? நான் ஒன்றும் இதை உனக்காக வாங்கல ராணியம்மா. சொல்லப்போனா இந்த மோதிரத்தை நான் வாங்கவே இல்லை. ஞாபகம் வந்துருச்சு. அது அந்த மோதிரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே. அது வந்து என்னன்னா அந்த ஜுவல்லர்ஸ் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தது, அதனால நாங்க அங்கேயே வாங்கிட்டோம். பரவாயில்ல மேடம், நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நகை வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. இன்னொரு விஷயம், கல்யாண நகையெல்லாம் கண்டிப்பாக நம்ம கடையில் தான் வாங்கணும். கண்டிப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாங்க. உங்களுக்காக ஷாம் ஷார் வாங்கினாரே அதான். அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டைல் ரிங்ஸ் எல்லாம் தான் அவர் எப்போவும் வாங்குவார். தங்கத்தில் டைமண்ட் பதிச்ச ரிங் அது. அவரு மோதிரம் வாங்கினாரா? அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? லாவண்யா உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ், சோ பிரிட்டினா. நாட்டுப்புறம் நல்லா இருக்குல்ல? மொத்திலால் சேட் தான் ஏதோ தப்பா சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். ஹலோ அஞ்சலிமா, சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைச்சோம்ல, அவர் வீட்டுக்கு வந்து ஆர்டர் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. சரி பாட்டி, நீங்க அவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேன். என்ன அஞ்சலி, நீங்க கிளம்புறீங்க? வேணும்னா நான் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். இல்ல ஸ்ருதி, நான் தான் போகணும். இல்ல, அது என்னென்ன அஞ்சலி, இந்த ட்ரெஸ்ஸை பத்தியெல்லாம் உங்களுக்கு தானே நல்லா தெரியும். அதனால நான் வீட்டுக்கு போய் சாப்பாட்டு ஆர்டர் பத்தி அவர்கிட்ட பேசுறேன். இல்ல ஸ்ருதி, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். நீங்க இங்க லாவண்யா கூடவே இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சின்னா, நான் வீட்டுக்கு போகணும். சரிக்கா, நான் உங்களை ட்ராப் பண்றேன். வேண்டாம் சின்னா, நீங்க இரு, நான் போய்க்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் காரை அனுப்பி விடுறேன். சரி வாங்க, நான் கார் வரைக்கும் வரேன். நாட்டுப்புறம் இது பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி வா, நம்ம இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் எதுக்கு வரணும் லாவண்யா? என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு தானே. ஏன் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா சீக்கிரமா உனக்கும் மேரேஜ் ஆக போகுதுல்ல, அதனால வா வா சொல்றேன்ல. வாவ், திஸ் லுக் சோ பிரிட்டி. நாட்டுப்புறம் அப்படி திரும்ப. லாவண்யா, என்ன பண்றீங்க? என்ன லாவண்யா, நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க தானே இங்க வந்திருக்கோம், நீங்க என்னடானா? ஓஹோ, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல. சரி சரி போதும் லாவண்யா, முடிஞ்சிருச்சுல, நான் இப்ப என்னோட ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நீ என்ன பைத்தியமா? இந்த மாதிரி பெரிய பெரிய லைட்ஸ்ல ஃபுல் மிரர்ல நீ ஒன்னையே பாத்துக்கலாம். அதுக்குள்ள நான் போய் அந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு வரேன். லாவண்யா, நான் எதுவும் பார்க்கல. சொன்னா கேளு, நாட்டு போற போ. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? சரி, ஓகே, டேக் கேர். இத பாருங்க லாவண்யா, நான்
அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ஆனா உன்னாலையும் உன் ஃபியான்சியாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. வாட் அ பிட்டி. ஆனா நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். So I want to help. இதை நான் உனக்கு வாங்கி தரேன். உன் ஃபியான்சி கிட்ட போய் சொல்லு அஸ்வின் அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை கிஃப்டா வாங்கி கொடுத்தான்னு. நீ எனக்கும் லாவண்யாவுக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்க. கிஃப்ட் இல்ல, ஆனா இதை ஒரு டிப்பா நினைச்சு வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். ஆனா வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு நன்றி. நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான். இது அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல. ஆனா இது அந்த அளவுக்கு அழகா இல்ல. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட் சோ கிரேட் நாட்டுப்புறம். இதுல எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் பிடிக்கல. இப்ப நான் எது ட்ரை பண்ணி பார்க்க? ஓ எஸ், நாட்டுப்புறம் நான் இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே, உன் ஃபியான்சி கிட்ட போய் சொல்லு அஸ்வின் அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை கிஃப்டா வாங்கி கொடுத்தான்னு. இதை கிஃப்டா நினைக்க வேண்டாம், ஒரு டிப்பா நினைச்சுக்க போதும். நாட்டுப்புறம் இப்பெல்லாம் எனக்கு திடீர்னு ட்ரீம் வேர்ல்டுக்கு போன மாதிரியே தோணுது. எப்ப பார்த்தாலும் என் இதயம் வேகமா துடிக்குது தெரியுமா? கனவு உலகத்துல வாழ்றதுதான் நல்லது லாவண்யா. ஏன்னா நிஜ உலகத்துல வேதனை மட்டும்தான் இருக்கும்.
பாட்டி அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அஞ்சலி, ஏன் இப்படி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? நாம முதல்லயே ஸ்வீட்டை பத்தி பேசிட்டோம்மா. ஓ என்னம்மா அஞ்சலி, என்ன ஆச்சு? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல பாட்டி. அதான் விஷயமா? மாப்பிள்ள உன்னோட போனை எடுக்கலன்னு ரொம்ப டென்ஷனா இருக்க. அவரோட போன் சைலண்ட்ல இருந்திருக்கும், அதனால எடுத்திருக்க மாட்டாரு. டோன்ட் வரி. ஹலோ ஹலோ, நான் அட்வொகேட் ஷாம் மனோகர் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல மேடம். சரி. அவர் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. என்னாச்சு எனக்கு? மோதிலால் சேட் நிச்சயமா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரு. நான் ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்? என்னம்மா அஞ்சலி, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே பாட்டி, நம்ம வேலை ஆரம்பிக்கலாமா? அஸ்வின் திடீர்னு எங்க போயிட்டான்னு தெரியல. இவ்வளவு நேரமா இங்க தானே இருந்தான். ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுப்புறம் யார் கால் பண்றாங்கன்னு பாரு. யாரு? அஸ்வின் கால் பண்றாரு. அப்ப போனை எடு. ஓஹோ, என்ன நாட்டுப்புறம்? ஸ்பீக்கராவது ஆன் பண்ணு. ஹலோ லவண்யா, நான் கிளம்புறேன். வாட்? ஆமா, நான் என்னால முடியல. இல்ல, ஐ மீன் இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியல. ஸோ நான் வீட்டுக்கு போறேன். நான் ஆல்ரெடி ஷாப்ல பேசிட்டேன். எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. பட் அஸ்வின், நீ ஏன் திடீர்னு கிளம்பிட்ட? ப்ளீஸ் லாவண்யா, நான் தான் சொல்றேன்ல, என்னால வெயிட் பண்ண முடியல. கனவு உலகத்துல வாழ்றதா எல்லாருக்கும் நல்லதில்ல அவன்யா. ஏன்னா நிஜ உலகத்துல வேதனை மட்டும்தான் மிஞ்சும்.